பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேச கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கலாக சப்ஜெக்ட் வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $91,700 இருக்குங்க. சரிங்களா? ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பாருங்கள். ஸோ கரெக்டாக ப்ரைஸ் வந்து இந்த 89,000 இந்த ரேஞ்சில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா நேற்று ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நேற்று வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ நேற்று நான் சொல்லியிருப்பேன் என்னென்னா 4 hour கேண்டல் அடுத்த 4 hour கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகணும், நேற்று டெய்லி கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி கேண்டலும் அதேக்கேற்ற மாதிரியே நம்மளுக்கு க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ நேற்று டெய்லி கேண்டல் வந்து 91,500க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று டெய்லி கேண்டலோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92,900க்கு மேலேயே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் ஒவ்வொரு 4 hourக்கும் நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதாங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராமில் பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ்ட் டெலகிராமில் நான் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 130 கேண்டில் வந்து ஒரு கீழே ஒரு ரிஜெக்ஷனும் மேலே சின்ன பாடி கேண்டலும் ஃபார்ம் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஃபார்ம் ஆகியிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த 4 hour கேண்டல் எப்படி ஃபார்ம் ஆகணும்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் வரணும். சரிங்களா? வருதான்றது பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு கேண்டலோட க்ளோஸ், ஓகேங்களா, இன்றைக்கி டெய்லி கேண்டலோட க்ளோஸ் வந்து 96,000க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி 96,000க்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸ் இங்கேருந்து வந்து கொஞ்சம் மேலே போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இது மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப ஃபெரோஷியஸாக அப்படியே கடன்னு மேலே போகுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்படின்றது கன்ஃபார்மாக தெரியலைங்க. ஏன்னா இதில் வந்து பேக் டு பேக் மேலே வந்து நிறைய சப்ளை ஏரியா இருக்குது. சரிங்களா? ஸோ நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் வீக்லி டெய்லி அதாவது 4 hour கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகணும், டெய்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகணும், வீக்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகணும், மந்த்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகணும்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? லெவல்ஸில் சொல்லியிருப்பேன். இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா அப்படின்னா இந்த நம்ம மந்த்லி கேண்டில் மொத்தம் 1 lakh மந்த்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா 1,04,000க்கு மேலே க்ளோஸ் வைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 4,000 or 4,500க்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா மந்த்லி கேண்டில் கண்டிப்பாக BTC பார்த்தீங்கன்னா 1,50,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இந்த மந்த்லி கேண்டில் வந்து BTC நம்மளுக்கு 1,04,000க்கு மேலே க்ளோஸ் வைக்காமல் 1 lakhக்கு கீழே க்ளோஸ் வச்சானா இந்த 50,000 போகிறது வந்து 1,50,000 போகிறது வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்மாக போகுன்றது சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த்லி கேண்டல் நோட் பண்ணுங்கள். இந்த மந்த் கேண்டலோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட எண்டு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே வருது. ஓகேங்களா? அப்போது அந்த சண்டே 30 அதாவது நவம்பர் 30 பார்த்தீங்கன்னா சண்டே வருது. அந்த சண்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மந்த்லி கேண்டலோட க்ளோசிங்கும் வீக்லி கேண்டலோட க்ளோசிங்கும் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மந்தோட கேண்டலோட க்ளோசிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ 1,03,000 அதாவது 1,04,000க்கு மேலே கேண்டல் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு பெரிய பம்பு அடுத்த மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதாவது 1,50,000 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ், அதாவது 1,40,000லேருந்து 1,50,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஒருவேளை அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சதுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் நிறைய சப்ளை ஏரியா இருக்குது. சரிங்களா? அது என்னென்ன சப்ளை ஏரியான்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ என்னோட பேர் மினிமம் பார்த்தீங்கன்னா 1,10,000லேருந்து 1,12,000 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை 100,000க்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா ஓகேங்களா? ஸோ மேலே போகிறது. சரிங்களா? ரைட், நான் சொல்கிறது பேர் மினிமம், அதையும் தாண்டி போகலாம். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன சப்ளை ஏரியா இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சப்ளை ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,07,500லேருந்து 1,05,500 இதுதான் ஃபஸ்ட்டு சப்ளை ஏரியா. இந்த சப்ளை ஏரியா பவர்ஃபுல்லான நான் சொல்ல போகிற 3 சப்ளை ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லான சப்ளை ஏரியா. இந்த சப்ளை ஏரியாவெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டாகி க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் தான் BTC ஆல் டைமை நோக்கியே போகும். ஓகேங்களா? அந்த சப்ளை ஏரியாவுக்கு கண்டிப்பான முறையில் மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அதிகமாகவே. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்ளை ஏரியா இது. நான் சொல்கிற சப்ளை ஏரியாவில் நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட சார்ட்டில். சரிங்களா? 1,05,500லேருந்து 1,07,500 ஃபஸ்ட்டு சப்ளை ஏரியா. ஸோ செகண்ட் சப்ளை ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,16,500லேருந்து 1,13,500. ஓகேங்களா? இது செகண்ட் சப்ளை ஏரியா. 1,16,500லேருந்து 1,13,500. சரிங்களா? ஸோ தேர்டு சப்ளை ஏரியா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,22,000லேருந்து 1,22,700லேருந்து 1,18,600. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து தேர்டு சப்ளை ஏரியா.
இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ளை ஏரியாவுக்குலையும் மார்க்கெட்டே ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் இவன் 96க்கு மேலே போயிட்டான் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ளை ஏரியா இதுதான், இதை நோக்கி தான் போவான். இந்த இடத்துல திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் வரும், இந்த இடத்துல ஏதாவது சப்போர்ட் வந்து திரும்ப இப்படி போகணும், திரும்ப மேலே போய் இந்த இடத்துல ஏதாவது ரிஜெக்ஷன் வரும், திரும்ப இந்த சப்போர்ட் வந்து இந்த சப்ளை வந்து டிமாண்ட் ஆக்ட் ஆகணும், அதுக்கப்புறம் இப்படி போகணும், திரும்ப இதை வந்து இது வந்து எந்த லெவலுக்கு ஆக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான சப்ளை ஏரியா. இதுலேருந்து கீழே பாட்டம் வந்துட்டு அப்படியும் போகலாம். சரிங்களா? அதனால் இங்கேருந்து ஆல் டைம் ஆகி போகிறதுன்றது நிறைய தடைகள் நிறைய இருக்குது. அந்த தடையை தாண்டி சரித்திரம் படிக்குதான்றது பார்ப்போம் எப்படின்றது. இந்த பவர் வேணும்னா நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் மந்த்லி கேண்டலோட க்ளோசிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நான் ஒவ்வொரு 4 hour கேண்டலோட க்ளோசிங்கும் நான் அப்டேட்டை வந்து நான் டெலகிராமில் போடுறேன். டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ரைட், ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்று, ஸோ இப்படி ஏறும் போது நம்மளுக்கு எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த டாமினன்ஸு பவர்ஃபுல்லாக ஏறக்கூடாது. ஓகேங்களா? பிடிசி ஒரு பக்கம் ஏறுறது நம்மளுக்கு சந்தோஷம்னா கூடவே பயப்போல இவன் வேற ஏறி ஒழிவானே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு வருத்தமாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் என்னென்னா இது ஏறும் போது டாமினன்ஸ் வந்து பெருசாக ஏறக்கூடாது. ஆனால் பிடிசி வந்து இந்த ஆங்கிளில் ஏறான்னு வச்சுக்கோங்க, அதாவது கொஞ்சம் மேலே போய்ட்டு அப்பு டவுன் இப்படி ஏறான்னா டாமினன்ஸுக்கு கொஞ்சம் பவர் கம்மியாகவே இருக்கும். அதனால் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். டாமினன்ஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா, டாமினன்ஸ் வந்து ஒரு பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன்லேருந்து பிரேக் ஆகிருக்கான். சரிங்களா? அப்போது டாமினன்ஸ் வந்து ஒரு பெரிய கிராஷை நோக்கி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த டாமினன்ஸு இந்த மந்தோட க்ளோசிங் மட்டும் 58.50க்கு கீழே, அதாவது 58.50க்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டான்னா கண்டிப்பாக அடுத்த மந்த் இவன் ஒரு பெரிய கிராஷ் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து ஒரு பெரிய கிராஷ் இருக்குது. ஸோ அதாவது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நடக்க பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு மூமெண்ட் வந்திருக்கு பாருங்கள், இதுதான். ஓகேங்களா? இந்த மூமெண்ட்டு பாருங்கள், இது எப்போ பண்ண மூமெண்ட்னா டிசம்பர். ஓகேங்களா? 2017 டிசம்பர். நீங்கள் நினைக்கலாம் என்னென்னா, ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, பிடிசி அந்த லெவலுக்கு பம்ப் ஆகிடுச்சுன்னா டாமினன்ஸும் சேர்ந்து பம்ப் ஆகுமே ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஓகேங்களா? பிடிசி பம்ப் ஆகும்போது டாமினன்ஸும் பம்ப் ஆகலாம். சரிங்களா? பம்ப் ஆக தான் வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இது வந்து ஒரு உல்டா சினாரியோன்னு வச்சுக்கோங்களேன். பிடிசி பம்ப் ஆகும்போது டாமினன்ஸ் பெருசாக டம்ப் ஆகிடுச்சுன்னா ஆல்ட்டு காயினா நல்லாவே பம்ப் ஆகும். சரிங்களா? இந்த சினாரியோ வந்து 2017 நடந்திருக்கு. 2017 டிசம்பரில் பாருங்கள், டாமினன்ஸு மந்த்லி கேண்டலில் வச்சுருக்கேன், டாமினன்ஸு பெருசாக டம்ப் ஆகிருக்கு. சரிங்களா? ஆனால் அதே சைமல்டேனியஸாக நம்மளுக்கு அதே 2017 அப்போ டிசம்பர் அப்போ பிடிசி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டலாக போட்டிருக்கு. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் மேலே ஒரு பெரிய ரிஜெக்ஷன் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்படி கூட வரலாம், நல்லா ஃபெரோஷியஸாக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்ஷனும் ஆகலாம். சரிங்களா? நல்லா ஃபெரோஷியஸாக மேலே போயிட்டு 126க்கு மேலே 135 140 வரைக்கும் நல்லா ஃபெரோஷியஸாக ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ரிஜெக்ஷனும் ஆகலாம். அதுக்கு நம்மளுக்கு என்னென்னா நவம்பர் மந்த் கேண்டல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு சினாரியோ ஏற்கனவே நடந்துருக்கு. டாமினன்ஸ் பெருசாக, அதாவது 2017 பெருசாக ட்ராப் ஆகிருக்கு, இந்த பக்கம் பெருசாக பம்ப் ஆகிருக்கு. இந்த சினாரியோ மட்டும் நம்மளுக்கு இப்போ நடக்குதுன்னு இப்போ நடந்துன்னு வச்சிங்களேன், செம்மையாக இருக்கும். ஆல்ட்டு காயின்லாம் செம்மையாக பம்ப் ஆகும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்குது, இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்குதான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டல் எப்படி இருக்கணும்னா இங்கேருந்து ஒரு அதாவது இந்த கேண்டல் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து மந்த்லி கேண்டலில் இந்த கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த கேண்டல் வந்து இப்போதைக்கு வந்து பெரிய பியர் கேண்டலாக இருக்குது இல்லைங்களா? இந்த கேண்டல் எப்படி ஃபார்ம் ஆகணும்னா லாஸ்ட் கேண்டல் ஃபார்ம் ஆகுது பாருங்கள், நம்மளுக்கு 4 hour கேண்டல், இது 4 hour கேண்டல் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி மந்த்லியில் ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? ஒரு பெரிய ரிஜெக்ஷனோட ஃபார்ம் ஆகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 15 minute பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்படி கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்குன்றது கடன்னு போயிருக்கான் பாருங்கள். லாஸ்ட்டு எப்போத்துலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:15 1:30 மணி. ஓகேங்களா? கடன்னு போயிருக்கான். கிட்டத்தட்ட எத்தனை கேண்டல் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 7 கேண்டலில் வந்து மேலே போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 7 நாளில் கடன்னு ப்ரைஸ் மேலே போகுதுன்னு வச்சுங்களேன்,
நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்றது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் தான் நான் மந்த்லியில் எதிர்பார்க்குறேன். அது நடக்குதான்றது பார்க்கணும். சின்ன கேண்டல் பெரிய விக் அந்த ஃபார்மேஷன் நடக்குதான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நான் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ டாமினன்ஸு கூட அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் டாமினன்ஸ் ரைஸ் ஆயிடுச்சுன்னா பிடிசியும் நல்லா ரைஸ் ஆகி டாமினன்ஸும் நல்லா ரைஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின் ரைஸ் ஆகும். ஆனால் ரொம்ப பெருசாக ஏறாது. ஓரளவுக்கு பதமாக பார்த்து ஏறும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவான். ஓகேங்களா? ஸோ அது என்ன ஏதுன்றது நான் அப்புறமா அதை மூமெண்ட் ஆகும்போது நான் சொல்கிறேன் எப்படின்றது. சரிங்களா? ஸோ ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்ல மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன் லைசன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே எதிர ஓன் லைஸ் பண்ணிவிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.